இந்த பிரித்தானிய கிறிஸ்தவ கொடுங்கோலர்கள் எந்த கிறிஸ்தவர் மீதும் எந்த இஸ்லாமியர் மீதும் எனக்கு எந்த விதமான தனிப்பட்ட வெறுப்போ வேகமோ துவேஷமோ கிடையாது. இந்த கிறிஸ்தவ மதமாற்ற இயக்கங்கள் பெரும் பணத்தை கொண்டு வந்து உலகம் முழுக்க இருந்து கொண்டு வந்து கொட்டி ரொம்ப வறிய ஏழைகளை ஏமாத்தி இதை கொடுக்கிறேன் அதை கொடுக்கிறேன்னு பெரும் செலவு பண்ணி மதம் மாத்தி, அதுவும் ஆனா என்ன, அந்த மனுஷங்க அந்த உதவிக்காக போறாங்களே, அவங்க ஆக்சுவலா வந்து கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறலைங்கயா, பிளட் ரிலீஜனுக்கு மதம் மாறுறாங்க, உணவுக்கு செல்லுகிறார்கள். நான் இந்த உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதி தாழ்த்தப்பட்ட ஜாதி இந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே வரல. ஏன்னா உண்மையில அந்த மாதிரி ஒண்ணு இந்து மதத்துல இல்லவே இல்லை. ஹிந்து சிவிலைசேஷனுக்குள்ள அந்த மாதிரி இருந்ததே இல்லைங்கய்யா. அது மாதிரி இருக்கிறதா நம்மளுக்கு சொல்லப்பட்டது முழுக்க கிறிஸ்தவ பிரித்தானிய கிறிஸ்தவ கொடுங்கோலர்கள் வந்து நம் வாழ்க்கை முறையை மாற்றி நம்மை பற்றி நமக்கே பொய்களை சொல்லிக் கொடுத்து நமக்குள்ளே உயர்ந்த ஜாதின்னு ஒன்று இருந்ததாகவும் தாழ்ந்த ஜாதின்னு ஒன்று இருந்ததாகவும் அதுல தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு ஒருத்தர் இருந்ததாகவும் அவங்க பாதிக்கப்பட்டதாகவும் அதனாலதான் தாழ்த்தப்பட்டவர்கள் சஃபர் ஆனதாகவும் நம்மளையே பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளை நாமளே அடிச்சுக்கிறதுக்காக ஒரு 200 வருஷம் நம்மளை மூளைச்செலவை பண்ணி வச்சுட்டு போயிட்டானுங்க. ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நம்முடைய வரலாறு நமக்கு தெரியாமல் பார்த்து கொண்டார்கள். புராணங்களேங்கய்யா, சூத மகரிஷின்ற ஒரு முக்கியமான மகரிஷி எடுத்து போய் படிச்சு பாருங்க. புராணங்களை படிங்கய்யா. புராணங்களை படிச்சீங்கன்னா புரியும். அவர் சூத்திர குலம்தான். ஆனா அந்த மகரிஷி சொன்ன புராணங்கள் அத்துணை புராணங்கள் டாக்குமெண்ட் ஆயிருக்கு. அவர் மிக உயர்ந்த இடத்திலே வைத்து வழிபடப்படுகின்றார். எத்தனையோ 1000 உதாரணம் சொல்ல முடியுங்க. உண்மையில பாத்தீங்கன்னா இந்த பிரித்தானிய கிறிஸ்தவ கொடுங்கோலர்கள் ஆர்டிபிஷியலா 25 பஞ்சத்தை அவங்க ஆண்ட 80 ஆண்டுகள்ல உருவாக்கி அத்தனை பேரையும் கொன்று குவித்து, உண்மையில பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் எப்படி பஞ்சத்தால இறந்தார்களோ அதே மாதிரிதான், அதே அளவுக்கு உயர்குடி மக்கள்னு சொல்லப்படுற மக்களும் பஞ்சத்தால இறந்தாங்கய்யா. 2 பேரையும் இவன் மொத்தமா கொள்ளையடிச்சு சூறையாடிட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்ற ஒரு குரூப்புக, ஏய் இவனாலதான் நீ பஞ்சத்துல சாகர அப்படின்னு கையை காட்டி பிரெயின் வாஷ் பண்ணி 2 பேருக்குள்ள சண்டை அடிக்க விட்டுட்டு, இது ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியோடு சேர்ந்த படுகொலைங்கய்யா. மக்களை படுகொலை செய்தது மட்டுமல்லாது அதுக்கு காரணம் இவன்னு தான், இந்த பிரித்தானிய கிறிஸ்தவ கொடுங்கோலர்கள் தான் அப்படின்னு தெரியாத மாதிரி நம்மள பிரெயின் வாஷும் பண்ணி வச்சுட்டு போயிட்டானுங்க. 2 நாளா நிறைய பேர் இந்த கமெண்ட்ஸ்ல வந்து கம்பு சுத்திட்டு இருந்தாங்க. நீங்க ஆன்மீகத்தை பத்தி மட்டும் பேசுங்களேன், நீங்க ஏன் இந்த கிறிஸ்தவ முஸ்லிம் பிரச்சனைகள் எல்லாம் பேசுறீங்க? ஐயா நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த கிறிஸ்தவர் மீதும் எந்த இஸ்லாமியர் மீதும் எனக்கு எந்த விதமான தனிப்பட்ட வெறுப்போ வேகமோ துவேஷமோ கிடையாது. எனக்கு லட்சக்கணக்கான கிறிஸ்தவ மதத்தில் பிறந்த இஸ்லாமிய மதத்தில் பிறந்த அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், கைலாசவாசிகள், சந்நியாசிகள் இருக்கின்றார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு இங்க டாக்குமெண்ட் பண்ணிடுறேன். இந்த கிறிஸ்தவ மதமாற்ற இயக்கங்கள் பெரும் பணத்தை கொண்டு வந்து உலகம் முழுக்க இருந்து கொண்டு வந்து கொட்டி ரொம்ப வறிய ஏழைகளை ஏமாத்தி இதை கொடுக்கிறேன் அதை கொடுக்கிறேன்னு பெரும் செலவு பண்ணி மதம் மாத்தி, அதுவும் ஆனா என்ன, அந்த மனுஷங்க அந்த உதவிக்காக போறாங்களே, அவங்க ஆக்சுவலா வந்து கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறலைங்கய்யா, பிளட் ரிலீஜனுக்கு மதம் மாறுறாங்க. உணவுக்கு செல்லுகிறார்கள்.
வாழ்வியல் வழிக்காக செல்றாங்க. இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, நம்மை அடித்து பிடுங்கி இங்க இருந்து ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் எங்க ஹிந்து எக்கானமியிலிருந்து கிறிஸ்தவ தேசமான பிரித்தானியாவுக்கு சுரண்டி செல்லப்பட்டது. சுரண்டி கொள்ளையடித்து கொண்டு போய் அதை இப்ப சேவைங்கிற பேரால எங்களுக்கு காட்டி எங்களை மதம் மாற்றுகின்ற இந்த பெரும் சதி, இந்த இன்டர்நேஷனல் குளோபல் சதியை புரிஞ்சுக்கோங்கயா. இந்த மாதிரி காட்டி நீங்க மதம் மாற்றி அதுலயும் என்ன பாதி பேர் மெதுவா குலதெய்வம் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா என்னுடைய கைலாசத்துல அப்படி இல்லை. அவர்கள் கொண்டு வந்து நன்கொடைகளை கொட்டி அவர்கள் வந்து இதையெல்லாம் தேடி தேடி வந்து கற்றுக்கொண்டு அவர்கள் தீட்சை எடுத்துக்கொண்டு, நான் மதம் மாறுங்கன்னா யாரையும் சொன்னது கிடையாது. மதம் மாற்றுவதற்கான ப்ரொசீஜரே நான் வச்சில்ல. ஆனா அவர்களாகவே சனாதன இந்து தர்மத்தை தங்களுடைய பிராக்டிசிங் ரிலிஜியனா வாழுகின்ற மதமா அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. $64.82 trillion இந்தியாவில இருந்து யூகேக்கு எடுத்துட்டு போயிருக்காங்கயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வரலாற்றில் நிகழ்ந்தவற்றை நான் பதிவிடுகின்றேன். எனக்கு எந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் மீது எந்த வெறுப்பும் கிடையாது. வரலாற்றை சொல்லுகின்றேன். நடந்ததை சொல்லித்தான் தீருவேன். அப்பதான் அது திரும்ப நடக்காம பார்த்துக்க முடியும். நேரடியா என்னுடைய வம்சத்துக்கு இழைக்கப்பட்ட, என்னுடைய முன்னோர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை நான் டாக்குமெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன், சொல்லிட்டு தான் இருப்பேன். திப்பு சுல்தான் வந்து நேரடியா திருவண்ணாமலையில என்னுடைய முன்னோர்களிடமிருந்து மூவபிள் அசட்ஸ், வைரம், வைடூரியங்கள், தங்கங்கள், இந்த கோவிலை நடத்தி கொண்டிருந்த என்னுடைய முன்னோர்கள், தொண்டை மண்டல சைவ வேளாளர்கள், அவர்களுடைய அசட்ஸ், கோவிலை நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த பொக்கிஷம், தானிய களஞ்சியம் உட்பட கொள்ளையடித்து சென்றான். இது நான் சொல்லல, வரலாற்றில் டாக்குமெண்ட் ஆயிருக்கு. நான் ஒன்னும் குக்கப் பண்ணல, டாக்குமெண்ட் ஆயிருக்கு. மூவபிள் அசட்ஸ் எல்லாம் இஸ்லாமிய தீவிரவாதிகள் வந்து தூக்கிட்டு போயிட்டானுங்க. அதுக்கு பிறகு சரி, அட்லீஸ்ட் நம்ம உழைச்சி இந்த கோவிலை நடத்தி சனாதன இந்து தர்மத்தை உயிரோட வச்சு நம்முடைய வாழ்க்கையை நடத்தலாம். நம் முன்னோர்கள், என்னுடைய முன்னோர்கள் தொடர்ந்து நடத்தினாங்க. ஆனா அதுவும் இந்த பிரித்தானிய கிறிஸ்தவ கொடுங்கோல் ஆட்சி வந்து அவனுங்க வந்து கோயிலையும் பிடிங்கிட்டாங்க, இம்மூவபிள் அசட்ஸையும் பிடிங்கிட்டாங்க. எங்களுக்கு கோவில் வந்து வெறும் வாழ்க்கை என்ன வருமானத்திற்கான வழி கிடையாதுங்கய்யா. அது எங்கள் வாழ்க்கை, ஃபர்தரிங் ஆஃப் த லைஃப். பிறந்தாலும், பேர் வச்சாலும், இருந்தாலும், திருமணம் பண்ணாலும், காலையில எங்களுக்கு ஆனந்தமா இருந்தாலும், மாலையில டிப்ரெஷன்ல இருந்தாலும், எதுவா இருந்தாலும் நாங்க போற இடம் கோயில். செத்தாலும் கோயில் மடப்பள்ளியிலிருந்து நெருப்பு வந்துதான் எரிச்சாகணும். கல்யாணம்னாலும் கோயில்ல இருந்து மாலை வரணும். கோயிலே கதின்னு வாழ்ந்த கோயில் குடிகள்ங்க நாங்க, கோயில் பெருங்குடிகள். சில பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, இல்ல பிரிட்டிஷ் கொடுங்கோல் அரசு எடுத்துக்கிச்சுன்னு சொல்லுங்க, ஏன் கிறிஸ்தவன்னு சொல்றீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரிட்டிஷ் அரசாங்கம் இன்றும் கிறிஸ்தவ அரசாங்கம். அவங்களுடைய அபிஷியல் ரிலீஜியன் கிறிஸ்டியானிட்டி. அவங்க செக்யூலர் கிடையாது. அமெரிக்கா தான் செக்யூலர் கான்ஸ்டிடியூஷன். யூகே
அஃபீஷியல் ரிலிஜியன் கிறிஸ்தவம். அப்புறம் ஏன் சொல்ல மாட்டேன் நானு? ஆலயத்தை என் முன்னோர்களிடமிருந்து அவர்கள் கொள்ளையடித்த பொழுது ஆகமந்தான் காமிக ஆகமப்படி இயங்கட்டுன்னு விட்டுட்டாங்களே தவிர, அதனுடைய சகலவிதமான பொலிட்டிக்கல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாவரனிட்டி மொத்தத்தையும் எடுத்து கிறிஸ்டியன் கான்ஸ்டிடியூஷனையும் இம்போஸ் பண்ணாங்க. அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆலயம் அதுக்கு பல டைமென்ஷன் இருக்கு. ஆகமம்ங்கிறது அதோட ரிச்சுவலிஸ்டிக் ப்ரொசீஜர்ஸ். மேபி அதை ரிலிஜியஸ் சாவரனிட்டின்னு சொல்லலாம், ஆகமப்படி நடத்துறது. ஆனா அதோட சொத்துக்களை மேனேஜ் பண்றது, யாரு மேனேஜ் பண்ணணும், எப்படி மேனேஜ் பண்ணணும், அதுல யாராவது தப்பு பண்ணா அவங்களுக்கு என்ன தண்டனை, இது எல்லாமே அந்த ஜுடிஷியல் சாவரனிட்டி மனு தர்ம சாஸ்திரம் படி நடந்தது. இப்ப இந்த ஜுடிஷியல் சாவரனிட்டி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாவரனிட்டி இதையெல்லாம் புடுங்கிட்டு அவங்க கான்ஸ்டிடியூஷன் படி, அவங்களுடைய ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் படி எடுத்து வந்து போட்டா எப்படி நடத்த முடியும்?